கரண்ட் இல்லாதனால ஃப்ரிட்ஜில் வச்ச 1/2 லிட்டர் பால் கெட்டு போச்சு. தூக்கி ஊற்றவும் மனசு இல்லை. அதை ஒரு ஸ்வீட்டாக மேக் பண்ணலாம். அடிக்கடி என்னோடய சிஸ்டர் இந்த மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பால் கெட்டு போயிடுச்சுன்னா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. அப்படியே லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு பாலை கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா பால் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி குறைஞ்சி அப்படியே எண்ணெய் மாதிரி அதில் இருக்க ஃபேட்டெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த ஸ்டேஜுக்கு கொதிக்கிற அளவுக்கு கிளறிட்டே இருங்க. அப்பப்போ கிளறினா போதும், கிளறிக்கிட்டேவும் இருக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் வாசனைக்கு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஆனால் இது மாதிரி அடிக்கடி வெடித்து பால் வெடித்து செதறும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. நான் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். லாஸ்ட்டு சுண்டி வர டைமில் அடி பிடிச்சிருன்றனால நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். பாருங்கள், நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் போயிட்டு பால் எல்லாம் நல்லா சுண்டி வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு நம்ம ட்ரை பண்ண ஸ்வீட் கிடச்சிருச்சு. குழந்தைங்களும் நம்ம பிள்ளைங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, இதை கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பால்கோவா, அந்த பால்கோவா மாதிரி தாங்க இருக்கும் இதோட டேஸ்ட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எனக்கு அடிக்கடி அடி பிடிச்சிருச்சு. நானும் கைவிடாமல் கிளறிட்டு தான் இருந்தேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணுறோம். பாய்.